ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணுறது எப்படியெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னா, would you, will you, could you அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். ரிக்வஸ்ட்ஸ் வித் could you or will you or would you. சரி, இந்த will you, could you, would youங்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். நம்பர் 1 பாருங்கள். could you please show me the way. could you is a very useful request form. அப்போ could youன்னு கேட்குறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தக்கூடியது. நம்பர் 2 பாருங்கள். couldn't expresses the speaker's hopes for a more favorable answer. இப்போ couldn't யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு அவர்கிட்ட சாதகமான பதிலை எதிர்பார்த்தோம்னா couldn'tங்கிறது யூஸ் பண்ணலாம். ஐ காண்ட் வெயிட். couldn't you wait 5 minutes. என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 5 minutes வெயிட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு சாதகமான பதிலை எதிர்பார்க்கும் போது couldn'tங்கிறது பயன்படுத்தலாம். நம்பர் 3 பாருங்கள். you couldn't, could you can be used when the speaker does not really expect a favorable answer. சரி, அவர்கிட்ட ஒரு ஃபேவரபுளாக ஆன்சர் நம்ம எதிர்பார்க்கல, இருந்தாலும் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, you couldn't wait 5 minutes, could you அப்படி கேட்கலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டிங்களா, முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது will you or would you please count your change. சில்லறையை சரி பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. would you please has the same meaning as could you. would youங்கிறதுக்கும் could youங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம்தான். நம்பர் 5 பாருங்கள். will you is more authoritative and less polite. ஆனால் will youன்னு கேட்குறது ரொம்ப அதிகாரத்தோடு கேட்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் less polite, மரியாதை குறைவாக இருக்கும். அதனால் will youங்கிறத யூஸ் பண்ணுறது நல்லா இல்லை. அடுத்த 6 பாருங்கள். you will, won't you is a persuasive type of request used mainly among friends. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்போது you will, won't you அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். you will write to me, won't you. எனக்கு எழுதுவீல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறது. அடுத்த நம்பர் 7 பாருங்கள். would you mind moving your car. would you mind அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதோடைய அர்த்தம் என்ன, ப்ளீஸ் மூவ் இட், உன்னோட கார் கொஞ்சம் தள்ளுப்பா, நகட்டுப்பா அப்படின்னு அர்த்தம். நம்பர் 8 பாருங்கள். would you like to take a seat அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ளீஸ் டேக் எ சீட்னு அர்த்தம்.